வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்து, இதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அந்த மாவில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. டேஸ்ட்டுக்காண்டி ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு பிணைஞ்சிட்டு நம்ம பொரிக்கிற அளவுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இதை சின்ன சின்ன உருண்டையாக கிள்ளி போட்டு பொரித்து எடுங்க. இது நம்ம நார்மலாக கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு அப்படியே பொரிச்சதை சாப்பிட்டாலும் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தேங்காய் பால் எடுத்து அதில் ஏலக்காய் சர்க்கரை போட்டு கலந்துட்டு இந்த பணியாரத்தை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ள ஸ்வீட்டாக மேலே மொறுன்னு நல்ல சுவையான பால் பணியாரமும் ரெடிங்க. இந்த பால் பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை செட்டிநாட்டில் புதுசாக கல்யாணம் ஆகி வர்ற மாப்பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு மாப்பிள்ளை பணியாரம்னு பேர்.